ஓட நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, திஸ் இஸ் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த எலிப்ஸ். ஓகேவா, சி 0, 0. திஸ் இஸ் S1 இஸ் ஃபோக்கஸ் பாயிண்ட். ஓகேவா, S2 இஸ் another focus point. ஓகேவா, A is vertex. ஓகேவா, this is a A is vertex point, A is another side. ஓகே, other side ஓட vertex point A dash. அப்புறம் Z. ஓகேவா, directrix line. ஓகேவா, this is the directrix line, this is the directrix point Z. ஓகேவா, இதில் என்னன்னா எல்லா பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். ஸோ மீதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ ஜென்ரலாக எலிப்ஸ் நம்ம வரையறோம் அப்படின்னா, ஓகேவா, எலிப்ஸோட இந்த சென்டர் பாயிண்ட் தெரியும். ஓகேவா, ஆக்சிஸ் சென்டர் 0, 0 இதெல்லாம் இந்த பாயிண்ட் ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஆக்சிஸ்லேருந்து வரையும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் லைன் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அது வெர்டெக்ஸோட லைன் இதுதான் லென்த்து ஃபுல்லாக, இந்த சைடு ஏ. ஓகேவா, ஸோ ஒரு வெர்டெக்ஸ் பாயிண்ட் இஸ் ஏ ஆஃப் 0, A, 0. அனதர் வந்து A dash மைனஸ் A, 0. இதுதான் தெரியும். நமக்கு என்னன்னா அன்னோன் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கும். எதுனா இந்த S1 அன்னோன் பாயிண்ட், S2, Z dash அண்ட் Z. ஓகேவா, ஸோ இதெல்லாம் அன்னோன் பாயிண்ட். ஸோ நம்மளுக்கு ஃபோக்கஸ் வந்து எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. இந்த சென்டர் பாயிண்ட் 0, 0 தெரியும். A dash தெரியும். A dash இருக்குன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த எஸ்ங்கிற S1 பாயிண்ட், S2 பாயிண்ட், Z dash பாயிண்ட் வந்து எந்த இடத்துல பிளேஸில் இருக்கும், எலிப்ஸ் ஒரு எலிப்ஸ் வரைஞ்சோம்னா அப்படின்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். S1, S2, Z1, Z dash கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ மெயினாக இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே எதுக்கு போகணும்னா இ. ஓகேவா, எக்ஸென்ட்ரிசிட்டி போகணும். ஓகே, எக்ஸென்ட்ரிசிட்டி ஆஃப் இந்த சைடு. ஓகேவா, ரைட் சைடு, ஆக்சிஸ்லேருந்து ரைட் சைடு இ ஈக்குவல் டு என்னது, ஃபோக்கஸ் பாயிண்ட் டு லோக்கஸ் பாயிண்ட். ஓகேவா, இப்போ லோக்கஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னது, இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், நிறைய இடத்துல இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வரும்போது என்னன்னா மேஜர் ஆக்சிஸ். ஓகேவா, இது வந்து ஏவாக தான் இருக்கும். புரியுதுங்களா, இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். நம்ம வந்து எப்படின்னா இப்போ டெரைவ் பண்ணோம், மற்ற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதனால் இங்கே பாயிண்ட் இங்கே வச்சுக்கிறோம். இங்கே தான் இருக்கணும், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ மற்றதுலாம் பார்த்துருப்பீங்க, என்னது எலிப்ஸ் இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஓகேவா, இது ஃபோக்கஸ் பாயிண்டாக இருக்கும், இது இந்த லைனாக இருக்கும். சரியா, இது டைரக்ட்ரிக்ஸ் லைனாக இருக்குது, எல்லாம் இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து பிங்கிற பாயிண்டாக இருக்கும், இது வந்து எஸ்ங்கிற பாயிண்டாக இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட் தான் இப்படி மூவ் ஆகி வருது. இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு, இது அப்படியே மூவ் ஆகி வந்தால் என்ன ஆகும், இங்கே வந்துடும். சரிங்களா, ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துடுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா, இந்த பாயிண்ட் இங்கே மூவ் ஆகினா என்ன வரும், ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துடும். சரிங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட் இப்போ எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது S1A. ஓகேவா, S1A டிவைடட் பை AZ. ஓகேவா, இந்த லைன் பேரபோலாவிலே பார்த்துருப்போம். இதுதான் வந்து டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இங்கே என்ன, இந்த பாயிண்ட் மூவ் ஆகி இந்த இடத்துல இந்த பிளேஸ்க்கு வந்துருச்சு, அவ்வளோதான். சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ S1A AZ இதுதான் வந்து டைரக்ட்ரிக்ஸ் ஃபார் இந்த சைடு. ஓகேவா, ஸோ இந்த சைடு அதே மாதிரி என்னது, இ வந்து என்னது S1 A dash. ஓகேவா, S1 A dash இங்கிருந்து A dash இருக்குதுங்களா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸ் S1 A dash டிவைடட் பை A1 Z. ஓகேங்களா, A dash Z S1 A dash டிவைடட் பை, ஓகே, இந்த இங்கிருந்து இந்த பாயிண்ட் ஏ போனோம்னா வெர்டெக்ஸா, அதுமாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த வெர்டெக்ஸ். ஓகே, இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு டிவைடட் பை வெர்டெக்ஸ் டு இந்த டைரக்ட்ரிக்ஸ் பாயிண்ட். ஓகேவா, A dash Z. ஸோ அதுதான் இப்போ என்னென்னா, இந்த பக்கம் தனியாக வரைஞ்சி கண்டுபிடிச்சிங்கன்னா அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த சைடு பேஸ் பண்ணி வரைஞ்சது வச்சு இந்த சைடு இந்த பாயிண்ட் வச்சு நாங்கள் இதை கண்டுபிடிக்கிறேன். சப்போஸ் இல்லைன்னா இந்த சைடு மறுபடியும் எக்ஸ்ட்ரா தனியாக வரைஞ்சி தனியாக கண்டுபிடிக்கலாம், தப்பு இல்லை. சரியா, இப்போ என்ன பண்ணோம், ஒன்று அடுத்தது என்ன பண்ணோம், இ இந்த பண்ண இந்த சைடு கொண்டு போயிடும் AZ. ஓகேவா, EAZ ஈக்குவல் டு S1A. A1 பாயிண்ட் நம்மளுக்கு A பாயிண்ட் தெரியும், A, 0 தெரியும். ஓகே, Z பாயிண்ட் நம்மளுக்கு தெரியாது, அன்னோன். ஓகேவா, Z பாயிண்ட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ Z Mன்னு எடுத்துக்கிறோம். ஸோ M0 எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் Y is 0. ஓகே, Y is 0. இந்த பாயிண்ட் அன்னோன் பாயிண்ட் Mன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, டிஸ்டன்ஸ் பிட்வீன்
டூ பாயிண்ட்ஸ் ஓகே டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏக்கும் இஜெட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஏ இஜெட் டிஸ்டன்ஸு S1 ஏக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ ஏ S1 ஏ ஏ இஜெட் ஏ இஜெட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது ஏ இஜெட் ஏ 0 கமா ஏ கமா 0 எம் கமா 0 ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் என்ன வரும் இ ஆஃப் ஓகேவா இந்த எக்ஸ்ட்ரா எழுதுறேன் சரிங்களா இப்போ இது x2 ஓகே x2ன்னு என்னது m மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் வந்துருக்கும் ஓகேவா ஹோல் ஸ்கொயர் இங்கே 0 ஆயிடுது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சரிங்களா ரூட் வரும் ரூட் வரனால என்னாங்கன்னா கேன்சல் ஆயிரும் ஓகே இப்படி வரும் ரூட் ஆஃப் இந்த டிஸ்டன்ஸ் வரும் அடுத்தது வந்து என்னென்னா S1A ஓகே S1Aக்கு என்ன டிஸ்டன்ஸ் என்னது இங்கே கே x2 இஸ் S1A ஏ வந்து x2 ஏ மைனஸ் இது x2 ஓகே இது x1 ஏ மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ரூட்டு நெக்ஸ்ட்டு 0 போயிடும் ஓகே இப்போ என்னன்னா இந்த ரூட் இங்கே ஸ்கொயருக்கு இங்கே ஸ்கொயருக்கு அதெல்லாம் ரூட் கேன்சல் ஆயிரும் ஸோ அதுதான் வந்து மேலே எழுதியிருக்கேன் இ ஆஃப் எம் மைனஸ் ஏ மைனஸ் கே ஓகேவா இந்த ஸ்டெப்பு நான் சாட்டிஸ் கம்மி பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த மேலே இருக்க ஸ்டெப் இ ஆஃப் எம் மைனஸ் ஏ மைனஸ் கே இப்போ என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் எம்இ மைனஸ் ஏஇ ஈக்குவல் டு ஏகே ஈக்குவேஷன் 1 கிடச்சிருச்சு ஓகேவா அடுத்து அதே மாதிரி இந்த இதுக்கும் அதே மாதிரி கண்டுபிடிக்கணும் ஓகேவா அதை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வருதுன்னா A1 A டேஸ் இஜெட் ஓகேவா A டேஸ் இஜெட்டுக்கு டிஸ்டன்ஸு இ ஆஃப் எம் ப்ளஸ் ஏ ஓகே ஏ டேஸ் வந்து என்னது மைனஸ் ஏ 0 ஏ டேஸ் இஜெட் இஸ் ஈக்குவல் டு எம் 0 ஸோ எம் இது x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ஸோ எம் ப்ளஸ் ஏ வந்துடும் ஓகேவா எம் ப்ளஸ் ஏ இங்கே இருக்கா எம் ப்ளஸ் ஏ ஸோ இது 0 முடிஞ்சு போச்சு இந்த சைடு அடுத்து S1 A டேஸ் S1 என்னது கே கமா 0 ஏ டேஸ் வந்து என்னது இங்கே இருக்குது ஓகேவா ஏ மைனஸ் ஏ அப்போ என்ன வரும் கே ப்ளஸ் ஏ வந்துடும் ஓகேவா கே ப்ளஸ் ஏ புரியுது அந்த சைடு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் வேறு சிம்பிள் ஒன்று இதை மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும் இந்த இது ஓகேவா இதை மல்டிப்ளை பண்ணால் இது வரும் ஓகேவா எம்இ ப்ளஸ் ஏஇ ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஏ ஈக்குவேஷன் 2 இது ரெண்டு சால்வ் பண்ணுறோம் ஓகே இது ரெண்டு ப்ளஸ் பண்ணால் முடிஞ்சிருச்சு 2ME to 2A M equal to A by E ஸோ அடுத்தது இன்னொன்று கண்டுபிடிக்கணும் ஓகே கே கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் சைன் மாற்றுறோம் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு சைன் மாற்றி போடுறோம் ஓகே எம்இ மைனஸ் ஏஇ ஏ மைனஸ் கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஓகே ஸோ என்ன ஆகும் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது ஓகே மைனஸ் 2AE ஈக்குவல் டு மைனஸ் 2K ஸோ கே ஈக்குவல் டு ஏஇ அவ்வளோதான் ஸோ கே ஈக்குவல் டு ஏ இந்த இடத்துல வந்து கே ஈக்குவல் டு ஏஇன்னு வந்துருங்க ஏஇ கமா 0 இஜெட் எம் ஈக்குவல் டு ஏ பை இ ஓகேங்களா அதுதான் சின்னு எடுத்துருக்கிறோம் சி ஈக்குவல் டு ஏஇ ஈக்குவல் டு சி பை ஏ இந்த இடத்துல ஏஇங்கிறது என்ன பண்ணுறோன்னா சி நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம் சி கமா 0 இந்த இடத்துல ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து மைனஸ் சி கமா 0 சி அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த சி அப்படிங்கிறது என்னது ஏஇ தான் சி ஓகே எம்ங்கிறது ஏ பை இ இதுதான் வந்து ப்ராப்ளத்துக்கு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா ஒன்றும் இல்லை ரெண்டு எக்ஸென்ட்ரிசிட்டி எழுதிக்கிறோம் எக்ஸென்ட் எழுதினா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் சால்வ் பண்ணோன்னா இது ஈஸியாக கிடச்சிடும் நம்ம மேக்ஸிமம் வந்து டெரிவேஷன் தேவையில்லை ஆனால் எண்டு ரிசல்ட்டு நம்மளுக்கு தேவைப்படும் ஓகே சினா அப்படின்னா ஃபோக்கஸ் பாயிண்ட்னா என்னது சி கமா 0 டைரக்டிவ்ஸ் பாயிண்ட் என்னென்னா ஏஇ கமா 0 ஸோ அப்படிங்கிறது தெரியணும் அது இந்த சைடு வந்து நெகட்டிவ் வரும் ஓகே அது மட்டும் தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ